விக் விமான தாக்குதல். 1944ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் அதன் கூட்டணியர்கள் ஜெர்மனிக்கு எதிராக போராடினார்கள். ஜெர்மனி விமான உற்பத்தியில் முன்னணி நாடாக இருந்ததால் அவற்றை தாக்குவது நிதானமான பயங்கரமான திட்டமாகும். பிக் விக் அல்லது பெரிய வாரம் என்பது 1944ஆம் ஆண்டு பிப்ரவரி 20 முதல் தொடங்கிய ஒரு முக்கிய விமான தாக்குதல் திட்டமாகும். இதில் அமெரிக்காவின் விமானப்படைகள் ஜெர்மனியின் விமான உற்பத்தி நிலையங்களை நோக்கி தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கம் ஜெர்மனியின் விமான உற்பத்தியை ஒழித்து எதிரியின் வான்போரில் சிரமத்தை அதிகரிப்பதாக இருந்தது. இது யூரோப்பிய சந்தை விமான போரில் சக்தியை குறைக்கும் முயற்சியாகும். US ஆர்மி ஏர்போர்சஸ் பல சோதனை விமானங்களையும் பாம்பர்களையும் பயன்படுத்தி ஜெர்மனியின் முக்கிய விமான நிலையங்களை தாக்கின. இதில் லாங் ரேஞ்ச் பாம்பர்கள் முக்கிய பங்கு வகித்தன. அந்த காலத்தில் ஜெர்மனி ஜாக், மெசர்ச்மிட் மற்றும் ஹேண்ட் நிறுவனங்களின் விமானங்களை தயாரித்து போரில் முக்கிய பங்காற்றியது. அமெரிக்கா இந்த நிறுவனங்களை சீராக சேதப்படுத்த திட்டமிட்டது. பிக் விக் தாக்குதல்கள் அதிக தீவிரமாக இருந்தன. ஒரு வாரத்தில் பல விமான நிலையங்கள், உற்பத்தி தளங்கள் மற்றும் உபகரணங்கள் அழிக்கப்பட்டன. இதனால் ஜெர்மனியின் விமான உற்பத்தி சில நேரங்களுக்கு தடைப்பட்டு பின்னடைவு ஏற்பட்டது. இந்த திட்டம் ஜெர்மனியின் வான் வலிமையை குறைத்தது. கூடுதலாக எதிரியின் விமானப்படை அதிகமாக இழப்புகளை சந்தித்தது. இதன் மூலம் கூட்டணிகள் எதிர்ப்பு விமானத்துடன் எதிர்கொள்வதில் முன்னிலை பெற்றன. 1944ஆம் ஆண்டு நடந்த பிக் விக் விமான தாக்குதல் இரண்டாம் உலகப் போரில் வான்போரை மாற்றிய முக்கிய நிகழ்வாகும். இது கூட்டணிகளின் வெற்றியை மேம்படுத்தியது மற்றும் ஐரோப்பாவில் முன்னேற்றத்தை துரிதப்படுத்தியது.